இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பிஸ்பெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளாஸால் 1.25 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு அரைழாக்கு கொஞ்சம் அதிகமாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பீன்ஸு. நான் ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணிக்கிட்டா போதும். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து 3-4 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி வந்து இதில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி, காய்க்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஆக மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிஸ்பெல்லாபாத்துக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக மிளகு, இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன், இவ்வளோண்டு ஜாதிபத்திரி, கொஞ்சமாக சோம்பு. இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 12 மிளகாய் எடுத்து நல்லா இதை வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது அந்த பிஸ்பெல்லாபாத்துக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன்னா நான் இந்த குட்டி கரண்டியில் எடுத்துருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுபட்ட உடனே சும்மா தாளிப்புக்காக நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே அந்த 3 தக்காளி இருக்குல்ல, அதிலே கொஞ்சமாக தக்காளி எடுத்து வச்சு இதில் நான் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் மாங்காய் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம சாதத்தில் இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸில் நம்ம கலந்துடலாம். இப்போ பாருங்கள், வெயிட் ரிலீஸ் பண்ணுன்னு சாப்பாடு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது நம்ம கொதிக்குது இல்லையா, அந்த தாளிப்பு அதை எடுத்து இதில் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.